மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப தீவிரமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது குறுக்க வர்ற கௌஷிக் மாயா அடிக்கடி இந்த நாம் தமிழர் குரூப்பு குறுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்தி அரசியல் பண்ணுறது கிடையாது, செயல் அரசியலுங்கிறது நம்ம தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் அந்த நாம் தமிழர் குரூப் பார்த்தீங்கன்னா செய்தி அரசியல் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் தாண்டா உண்மையான கொள்கைவாதி, எங்களை தாண்டி என்னடா இருக்குது இந்த சமுதாயத்தில், டே ரசிகர் மனப்பான்மையே அதுவே இதுவேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, இவங்களோட நம்ம சண்டை செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கடந்து போனால் இவங்க ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணுறது நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதனால தான் இந்த வீடியோவில் சில விஷயத்தை இவங்களை கொஞ்சம் வெளுத்தூட்டு அனுப்பிவிட்டா இனிமேல் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. அதாவது எப்பப்பெல்லாம் டிஎம்கேவை நோக்கி அடிக்கிறோமோ இனிமேலாம் அவங்க குறுக்க வருவாங்க. குறுக்க வரும்போது இவங்க இப்படித்தான் அரசியல் பண்ணுவாங்க, எய்த்து கேள்வி வைக்கக்கூடாது, தேவையில்லாத சண்டைக்குள்ளே நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் அஜெண்டா வச்சு விளையாட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி போனால் படுகுடியில் விழுவோங்கிறது இந்த பசங்களுக்கு இனிமேல் தெரியணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் சில விஷயத்தை நம்ம ஆழமாக தெளிவாக பேச போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தூய்மை பணியாளர் விஷயத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவும் எவ்வளவு தீவிரமாக வேலை செய்யுது, இதில் நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, அண்ணன் சீமான் அவர்களோட நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்குது, இங்கே விஜய் அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இந்த வீடியோவில் ஜோடி போட்டு பார்த்தோம்னா ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை எப்படிப்பட்டது, இந்த பிரச்சனையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது எல்லாத்த பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நாம் தமிழர் விஸ்வஸ் தாவேக்கான்னு சொல்லி இந்த பிரச்சனையை ரெண்டு பேரும் எப்படி ஒரு மாதிரி அணுகிறாங்களா இல்லை வெவ்வேறு மாதிரி அணுகிறாங்களா அப்படிங்கிற அந்த பிரச்சனையை பார்க்கும் விதம் தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது. இப்போ நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை பார்த்தீங்கன்னா இவங்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க. இவங்களோட ஐடிஸ் அத்தனையுமே நான் செக் பண்ணி பார்த்தா 2 தடவை நேரடியாக களத்தில் போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவங்க கூட உட்கார்ந்துருக்காரு. அவங்களுடைய துயரங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டறிந்து வந்திருக்கார். இது அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணாங்க. வேற என்ன இந்த பிரச்சனையில் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணாங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று அந்த பகுதியில் கொஞ்சம் தள்ளி துறைமுக பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுத்தாங்க அந்த செயலை கண்டிச்சு. இது 2 விஷயங்கள் சீமான் அண்ணன் பண்ணாங்க. வேற எதுவும் சீமான் அண்ணன் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோதான். 40 செகண்ட் நினைக்கிறேன் இப்போ நான் பேசுனது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் இதில் வேற எதுவுமே பண்ணலை. இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கிறதுக்கு இந்த 2 செயல் பார்த்தீங்கன்னா முக்கியமானதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50% ஓகே. ஆனால் எதிர்க்கட்சியாக இன்னும் நிறையா செயல்பட முடியும். ஆனால் சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு 50% எஃபெக்டை மட்டும் இங்கே போட்டுட்டு இந்த பிரச்சனையை கடந்து போறார் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. சரிப்பா, போராட்டம் பண்ணலாம், போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், எதிர்க்கட்சியாக இருக்கிறா இதை மட்டும் பண்ணலாம், வேற என்ன பண்ண முடியும், வேற என்ன செய்ய முடியும் எதிர்கட்சியால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாவேக்காவை பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கட்சி பண்ணதை நான் இங்கே ஆவணப்படுத்துகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும்போது எங்களுடைய மாவட்ட செயலாளர் இந்த போராட்ட குழுவை அணுகி முதல்ல ஃபோனில் தொடர்பு கொள்கிறாரு. நேரடியாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அங்கே அனுப்பிச்சு வச்சு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வச்சோம். அரசு அடிபணிதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஏன்னா தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் அங்கே போயிருக்கார் அப்படிங்கிறது அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் போராட்டமாக முதல் பங்களிப்பு நம்ம தான் கொடுத்தோம். நம்ம பங்களிப்போட தான் இந்த போராட்டம் அங்கே நடந்துச்சு. ஆனால் ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா அசரலை. சரி, ஆளுங்கட்சி அசர மாட்டேங்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாநில நிர்வாகிகள் ஆதவஜனா சிடிஆர் அண்ணாவை அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக அனுப்பிச்சு வச்சாங்க. அனுப்பிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அங்கே உட்காந்து அவங்க குறைகள் அத்தனையுமே கேட்டு அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த டேக்அவேஸ் அத்தனையுமே எடுத்துக்கிட்டு எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்பையும் ஆளுங்கட்சி எதுவும் பண்ணுச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்பையிலேருந்து தான் ஆளுங்கட்சி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அமைச்சர் சேகர் பாபு காமிச்ச ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரோட உட்காந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் அத்தனையுமே தோல்வியில் முடிஞ்சு அப்படிங்கிறது யதார்த்தமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா அது பேச்சுவார்த்தைக்கும் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக போயிட்டு இவங்களை மீட் பண்ணலாம், அந்த சேகர் பாபு அவர்களை காமிச்ச அந்த ஆட்டிடியூடுக்கு அப்புறம் தலைவர் நேரடியாக அந்த போராட்ட களத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை முதல்ல ஃபார்வர்டு பண்ணோம். ஆனால் நேரடியாக போகிறதுல சில சட்ட சிக்கல் இருக்குது. அதாவது அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க, போராட்டக்காரர்கள், ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறது போக்குவரத்து இறையுடுங்கிற ஒரு அஜெண்டாக்குள்ளே வச்சு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சரியாக இருக்காது, நாங்களே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரோம், நீங்கள் இங்கே வராதிங்க, அந்த போராட்டத்துக்கே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்ட குழு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவரை மீட் பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செயல்பாடு அத்தனையுமே எங்கள் தோழர்கள் ஐடிவிங்களை பேசிகிட்டு இருக்காங்க, செய்திகளை அத்தனையுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க, நிறையா விஷயங்களை கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் தோழர்கள் அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுமே இந்த பகுதி மக்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை தொடர்ச்சியாக உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற
தேவைப்படுற உணவு, அவங்களுக்கு தேவைப்படுற அந்த உடைகள் அத்தனையுமே அவங்க ஏற்பாடு பண்ணி இந்த போராட்டத்துக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா முழுமையான சப்போர்ட் கொடுக்குது. இதை நான் சொல்லலை, அந்த பகுதி மக்களே, அந்த போராடக்கூடிய மக்களே சொல்கிறாங்க. அவங்களுடைய பேட்டிகள் அத்தனையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஒரு போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் அமிச்சாச்சு, போராட்டம் அமைதியாகலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பாளர் அமிச்சாச்சு, அரசு இறங்கி வந்துச்சு, அப்படி இந்த போராட்டம் அமைதியாகலை. தலைவர் நேரடியாக போகலாம் அப்படின்னு இருக்கும்போது தலைவர் நேரடியாக வரவேணாங்கிறது போராட்டக்குழு கேட்டுக்கிறாங்க. போராட்டக்குழுவை தலைவரை வந்து நேரடியாக சந்திக்கிறாங்க. சந்தித்து எங்கள் அலுவலகத்தில் அவங்களுக்கு சமமாக சேர் போட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு, ஏன் 11ஆம் தேதி அன்னைக்கு அவங்கள சந்திச்சோம்னா இதில் தான் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி தப்பு பண்ணுது. ஆனால் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா 2 வழக்கு ஒன்று இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சென்னை மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் அடிப்படையில் தான் இப்போ தனியாருக்கு தாரை வார்த்திருக்காங்க. அந்த தீர்மானத்தை எதிர்த்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இவங்க வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வழக்கு அடுத்து எப்போ விசாரணைக்கு வரப்போகுதுன்னா நாளைய தினம் விசாரணைக்கு வரப்போகுது. நேற்றைய தினம் விசாரணையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து பதில் மனு, அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா பதில் மனு தாக்கல் பண்ண அவகாசம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த பதில் மனு அவகாசத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள், அதாவது நேற்று சொன்னது என்னன்னா நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை நீங்கள் வந்து தாக்கல் பண்ணுங்க, பதில் மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த வழக்கை விசாரிக்கலாம்னு சொல்லி இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும்போது அந்த வழக்குக்கு தாவேக்கா முழுக்க சட்ட போராட்டம் நடத்தும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் நிறையா பேசியிருக்காங்க, நிறையா சொல்லியிருக்காங்க. முதல்ல போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு தேவைப்படுற உதவிகளை செய்கிறது, மனிதாபிமான உதவிகளை செய்கிறது. அவங்க ஒரு சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சட்ட போராட்டத்திலையும் தாவேக்கா தன்னுடைய பங்களிப்பை இங்கே செலுத்திக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இவங்க சம்பந்தப்பட்ட வேற ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இந்த வழக்குக்கும் தாவேக்கா சப்போர்ட் பண்ணுது. எந்த வழக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க வந்து ரிப்பன் மாளிகைக்கு வெளியே தானே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்பன் மாளிகைக்கு வெளியே உட்காந்து போராட்டம் பண்ணக்கூடாது, இதனால போக்குவரத்து இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு நீதிமன்றம் போயிருக்கு. இப்போ அரசு போலீஸ் அனுப்பிச்சு இவங்களை அங்கேருந்து அகற்றினா ஒரு கெட்ட பேர் வந்துடும் சொல்லி நீதிமன்றம் மூலமாக போலீஸ் அனுப்பிச்சு அங்கே அகற்றால் நல்லா இருக்குன்னு சொல்லி கெட்ட பேர் நமக்கு வராதுன்னு சொல்லி நீதிமன்ற கடவுளை தட்டியிருக்கு. இந்த வழக்கையும் தாவேக்கா இவங்க இங்கே போராட்டம் பண்ணக்கூடாது, வேற இடத்துல போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட வழக்கு இன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. இப்போ நான் பேசுறது ஒரு வாயில ஹியரிங் வருது. அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குலையும் தாவேக்கா சட்ட போராட்டம் நடத்துது. ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சட்ட போராட்டம் நடத்துது. நேரடியாக சம்பந்தப்பட்டவங்களை மாவட்ட செயலாளர் பார்த்து, மாநில பொறுப்பாளர் பார்த்து, தலைவர் பார்க்க முயற்சி பண்ணும்போது தலைவர் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்கள் கேட்டுக்கிறாங்க, போராடக்கூடிய மக்கள் கேட்டுக்கிறாங்க. நேரடியாக எங்கள் அலுவலகம் வந்திருக்காங்க, எங்களை நம்புகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு செய்தி கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இவங்களை சந்திக்கலை. தொடர்ச்சியாக 10 நாட்களாக இவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் தலைவர் வந்தார்னா சரி, முதல் நாள் மாவட்ட செயலரோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடணும், ரோட்டில் உட்காந்து இந்த மக்கள் போராடக்கூடாது, மாவட்ட செயலர் மூலமாக அந்த பிரச்சனை முடியுதான்னு பார்ப்போம். இல்லை, மாநில பொறுப்பாளர் அனுப்புவோம், பிரச்சனை முடியல, சரி சட்ட போராட்டம் தான் பண்ணுவோங்கிற இறுதி முடிவு கொண்டாங்கன்னா, ஏன்னா அரசு பார்த்தீங்கன்னா பணிய மாட்டேங்குது, நாங்கள் இதை ரத்து பண்ண மாட்டோம், தனியாட்ட தான் இருக்குங்கிறத ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. ஏன்னா அந்த ராம்கி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருமா, அதனால பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு பார்த்தீங்கன்னா தனியாட்டை வந்து கொடுக்குறத பின்வாங்க மாட்டாங்களாம். இவங்களுக்கு பணி நிரந்தரமும் கிடையாது, அந்த பாரபட்சம் இருக்கக்கூடிய அந்த ஊதியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த விதமான முடிவும் எடுக்கல. 2 தான் இவங்க கோரிக்கை, அந்த பணி நிரந்தரம், அந்த ஊதியம், இது 2க்கு தவிர மற்ற எது வேணா கேளுங்க செய்யணும்னு சொல்லி அரசு தரப்பு சொல்லுது. பிரச்சனைக்கு போராடக்கூடியவங்களே இந்த 2 விஷயத்தை வச்சு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை அப்புறப்படுத்த பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு காயம் நடத்துது. இத்தனை விஷயத்திலையும் இவ்வளவு ஏரியாலையும் தாவேக்கா இவங்களுக்கு பக்கபலமாக துணையாக நிற்குது. இதை நான் சொல்லலை, போராட்ட குழுவோட அந்த தலைமை சொல்லுது, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் சொல்கிறாங்க. இப்போ சீமானன் போயிட்டு ஒரு நாள் மீட் பண்ணிட்டு வந்தார். இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலரோட பங்களிப்பு, நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞரோட பங்களிப்பு, நாம் தமிழர் கட்சியோட தலைவர் போயிட்டு ஒரு செய்தியை கிரியேட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? சால்வ் ஆகாது. பரந்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மக்கள் போராட்டமாக மாற்றுறதுக்கான வேலையை எங்கள் தலைவர் பண்ணார். தேவைப்பட்ட நீதிமன்றத்துக்கும் போவேன்னு சொன்னார். அதே நேரத்தில் வவுஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம் பண்ணார், தேவைப்படும் போது நீதிமன்ற கதவுகளையும் தட்டினார். அஜித்குமார் உட்பட இந்த மாதிரி லாக்அப் மன்னத்தில் இறந்து போன அத்தனை பேருக்கும் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தன்னுடைய புகைப்படத்தை பெருசாக போடாமல் இவங்களுக்கு நீதி கேட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாவேக்கா போராட்டமும் முன்னெடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு பக்கம் சட்ட போராட்டம் பண்ணாலும் ஒரு பக்கம் மக்கள் மன்றத்திலையும் போராட்டம் பண்ணணும். ரெண்டையுமே ஒரு கட்சி பண்ணால் மட்டும்தான் அது உண்மையான எதிர்கட்சியாக இருக்கும். இல்லைனாட்டி பார்த்தீங்கன்னா செய்தி அரசியல் பண்ணுற ஒரு கட்சியாக தான் அந்த கட்சி இருக்கும். நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் 1000 போராட்டத்தில் பங்கேற்கலாம், எத்தனை தீர்வுகளை வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. போராட்டக்காரர்கள் எங்களை வந்து எங்கள் கட்சி அலுவலகத்தில் சந்திக்கும் போது நாங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பக்கபலமாக துணையாக இருப்போங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது.
கிடையாது. உங்களுக்கு அந்த செய்தி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எதுவும் புரியாமல் எங்கள் தலைவர் ஏன் அங்கே போலங்கிறதுக்கு அந்த போராட்டக்காரர்கள் தான் கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் இங்கே வராதிங்கன்னு சொல்லி அவங்க தான் கேட்டுக்கிட்டாங்க. அது புரியாமல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் திமுக நோக்கி ஒரு சேர கேள்வி கேட்க வேண்டிய நம்ம இங்கே தாவேக்காவை நோக்கி உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. திமுக பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் சண்டையில் பார்த்தீங்கன்னா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கியா உங்கள் நியாயம்? உண்மைக்குமே மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி பல கோடியை விட்டு வந்திருக்காரு அந்த மனுஷன். தேவையில்லாமல் உங்கள் அஜெண்டா அற்ப அரசியல் ஏஜெண்ட் அரசியலுக்குள்ளே அவரை உள்ளே வந்து திணிக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், அது கனவுலையும் நடக்காது. ஏதாவது புரிஞ்சு கொண்டு பேசுங்க. ஒரு கருமும் புரியாமல் எப்படி சொல்கிறது, நீங்கள் என்னைக்கு நாம் தமிழர் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு சீமானிசம் பேச ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சுரா. உங்களுக்கு ஒரு கருமும் தெரியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியை பற்றி 360 டிகிரியை செக் பண்ணுங்க. எந்தெந்த கட்சிகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத பாருங்க. பார்த்துட்டு உங்க தலைவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல உங்க தலைவருக்கு உங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னா தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. டிஎம்கே நோக்கி இந்த இடத்துல கேள்வி கேட்க உங்களுக்கு அருகதை இருந்தா டிஎம்கே நோக்கி கேள்வி கேளுங்க. தேவையில்லாம ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தாவேக்காவை இழுத்துச்சுன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அந்த அஜெண்டா அரசியல், இந்த ஊடகங்கள் பண்ற அந்த அஜெண்டா அரசியலுக்கு பச்சையா அந்த நாம் தமிழர் கட்சியும் துணை போகுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதிகாரத்தில் இருக்கிறவன கேள்வி கேட்க வக்கு கிடையாது. போராட்ட காலத்தில் சட்ட ரீதியாகவும் சரி மக்கள் மன்றத்திலையும் சரி தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கான் ஒரு கட்சி. அவனை நோக்கி உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது, ஆத்திரம் வருது. முடிஞ்சா நல்லது செய்யுங்கயா, இல்லை கட்சி கழிச்சிட்டு போயிட்டு வேற ஏதாவது வேலை பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய யதார்த்தமான கோவம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.